ஒயிட் சுகர் சாப்பிட்றதுனால தான் சுகர் வருதுன்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக டயபெட்டிஸ் எப்படி வருதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட பாடி வேலை செய்யணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்னா சாப்பாட்டிலேருந்து கிடைக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு எல்லாம் குளுக்கோஸாக ரத்தத்தில் கலந்துரும். இந்த குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு இன்சுலின்ஸ் வேணும். இந்த இன்சுலின்ஸை நம்மளோட கணையம் உற்பத்தி பண்ணி அனுப்பும். இதுதான் நார்மலான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் நம்ம அளவோட சாப்பிட்ற வரைக்கும். அண்ட் ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம அதிகமாக சாப்பிட்றப்ப தான். அதிகமாக சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட கணையமும் அதிகமாக இன்சுலின்ஸை உற்பத்தி பண்ணும். அண்ட் தினமும் இது மாதிரி அதிகமாக இன்சுலின்ஸை உற்பத்தி பண்ணி நம்மளோட கணையம் டயர்ட் ஆயிரும். அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இன்சுலின்ஸ் உற்பத்தி பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஸோ இன்சுலின்ஸோட உற்பத்தி கம்மியானதுனால எல்லா குளுக்கோஸையும் எனர்ஜியாக மாற்ற முடியாது. எக்ஸஸாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் கிளைகோஜன்னா லிவர்லையும் மசில்ஸ்லையும் ஸ்டோர் ஆயிரும். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆயிரும். அதனால அடுத்து வர்ற குளுக்கோஸ் எல்லாம் ட்ரைகிளிசரைட்ஸாக மாறிடும். கைஸ், இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்பவே ஆபத்தானது. அதுக்கும் மேலேயும் குளுக்கோஸ் இன்னும் அதிகமாக இருந்தால் லாஸ்ட்டாக யூரின்ல இருந்து வெளியாயிரும். ஸோ இப்படி தான் டைப் 2 டயபெட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ கைஸ், அளவோட சாப்பிடுங்க, அப்போ தான் நோய்கள் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ முடியும்.